அந்த ஒருத்தர் படத்துல சொல்லுவாங்க டைலாக், எப்போ வருவோம் எப்படி வருவோம் யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாரு, கரெக்டான இடத்துக்கு வருவாரு. தளபதி தளபதி நாளைய முதல்வர், மக்கள் விரும்பும் தளபதி, மக்கள் விரும்பும் முதல்வர், தமிழக வெற்றி கழகம். சும்மாவே தளபதிக்கு சினிமால இருந்து எதிர்ப்பு, சினிமால இருந்து ஒவ்வொரு படத்துக்கும் எதிர்ப்பு வந்துட்டே இருக்கு. இப்ப சாதாரண ஒரு சுற்றுப்பயணம் வர ஆரம்பிச்சுன்னா ஒவ்வொரு ஊர்லயும் எங்களுக்கு எதிர்ப்பு கிளம்பிட்டே இருக்கு. இப்ப நாகப்பட்டினத்திலயும் வரேன்னு சொன்னப்பயே ஏகப்பட்ட சார் வணக்கம் சார். விஜய் சார் வராங்க, பேச போகிறாங்க நாளைக்கு. ஏற்பாடுலாம் எப்படி பண்ணியிருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு சொல்லிட்டு? ஏற்பாடுலாம் அதி தீவிரமாக போயிட்டுருக்கு. நான் சும்மாவே தளபதிக்கு சினிமால இருந்து எதிர்ப்பு, சினிமால இருந்து ஒவ்வொரு படத்துக்கும் எதிர்ப்பு வந்துட்டே இருக்குது. இப்போ சாதாரண ஒரு சுற்றுப்பயணம் வர ஆரம்பிச்சுன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் எங்களுக்கு எதிர்ப்பு கிளம்பிட்டே இருக்குது. இப்போ நாகப்பட்டினத்துலேயும் வரேன்னு சொன்னப்பயே ஏகப்பட்ட எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அதை எதிர்த்து அதை தடையெல்லாம் உடைச்சி வர்றது தான் எங்களோட தளபதியோட வெற்றி பயணம். இந்த பிரச்சார சுற்றுப்பயணம் அதி விமர்சனையாக இருக்கும். 2011 தளபதி மீனவர்கள் பிரச்சனைக்காண்டி குரல் கொடுக்க வந்தார். இப்போ நாளைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காண்டி குரல் கொடுக்க வர்றாரு. அது அதி விமர்சையமாக நாங்கள் தளபதியை வரவேற்க நாங்கள் எல்லாம் ஆவலோட காத்து கொண்டிருக்கோம். இது தளபதியோட கோட்டைன்றதை நாளைக்கு இந்த நாகப்பட்டினம் தளபதி அவர்கள் நிச்சயம் நிரூபிப்போம். 2011 அப்புறம் மறுபடியும் நிரூபிப்போம். 2011 அப்புறம் நிரூபிக்கும். வரலாறு திரும்புகிறது. வெற்றி பயணில் தமிழ்நாடு. உங்கள் தலைவரை பற்றி நம்ம நாகப்பட்டினம் அவங்க 2 வாரத்தை அவங்களை பற்றி நம்ம மாவட்டம், எங்கள் மாவட்ட செயலர் சுகுமாரன் ஆற்றல் வீரர், எங்கள் வழிகாட்டி. அவர் இல்லைன்னா நாங்களாம் இங்கே இல்லை, இந்த இடத்துல இருக்க போகிறது கிடையாது. சாதாரண ரசிகனாக இருந்தானே, ஒரு இயக்கத்திலேருந்து அப்போலேருந்து அண்ணன் தம்பி போல மகன் போல வழி நடத்தி எங்களை இந்த அளவுக்கு கூப்பிட்டு வந்து, நீ உழைச்சிக்க, நீ உன் போடு போட்டால் பெருசாக போடு, ஏன் போட்டால் போட வேணாம், பெருசாக போடு, ஓம் போட்டா போடு, ஒரு 100 பேருக்கு தெரியப்படுத்து, 100 பேருக்கு 1000 பேர் தெரியப்படுத்து, ஓம் போட்டா போட்டு 20 பேர் 30 பேர் போடு வைக்கிற மாதிரி இது பண்ணு. ஒவ்வொரு இது எங்களுக்கு அண்ணன் கொடுக்குற உணர்ச்சினால அவர் கூடயே நிற்கிறோம், என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். அதாவது ஒரு மாவட்ட செயலருக்கு 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிரந்தர மாவட்ட செயலாளர் எங்கள் அண்ணன் சுகுமார் மட்டும்தான். இவ்வளோ வேலையாக நின்றுக்கிட்டு ஒரு 10 நாளாக தூக்கமே இல்லை அவருக்கு. மாத்திரை ஒரு நாள் 20 மாத்திரை கொடுக்குது. மாத்திரை ப்ரெஷர் அவ்வளோ ப்ரெஷரு. ஒரு நாள் 20 மாத்திரை போகிற தூக்கம் இல்லை, சாப்பாடு டயத்துக்கு இல்லை. மதியானம் வெறும் தயிர் சோறு சாப்பிட்டுட்டு ரன்னிங்கில் தான் சுற்றிக்கிட்டே தான் இருக்கார். அவர் கூட நாங்களும் உறுதுணையாக இருந்து அவரை இந்த சட்டமன்றத்தில் எம்எல்ஏ நிற்க வச்சு மீன்வளத்துறை அமைச்சர் அவர் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் கூட நாங்கள் எப்பயுமே உறுதுணையாக இருப்போம். சார் இப்போ பேனர் இப்போ நிறைய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ரவுண்ட் இடத்துல அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல எங்கே அண்ணன் பேச வராங்க டீட்டெயில்ஸ்? அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறது எங்களுக்கு புத்தூர் ரவுண்டானத்தில் கொடுத்துருந்தாங்க. அங்கே மின் கம்பியாக கொஞ்சம் இது போயிட்டு இருக்கு, பின்னாடி கொஞ்சம் குளம்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொன்னதுனால மக்கள் பாதிப்படையக்கூடாதுன்னு மாநில பொதுச்செயலாளர் பார்த்தாரு. அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து இது இடம் சேஃப்டியாலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேற்று இங்கே பார்த்து இந்த இடத்த ஓகே பண்ணிட்டாங்க. எங்களுக்கு எந்த இடம் கொடுத்தாலும் முக்கியம் இல்லை, மக்களோட பாதுகாப்பு முக்கியம். எந்த இடம் கொடுத்தாலும் அந்த இடத்துல தளபதியை பார்க்க மக்கள் கூடுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இந்த இடத்துல தான் நிற்க போகிறாரு. நாளைக்கு இந்த இடம் ஒரு வரலாறு பேசும். அண்ணா சாலை, புத்தூர் அண்ணா சாலை நாகப்பட்டினத்தில் எப்படி ஃபார்ம் ஆனிச்சோ இது அப்புறம் பேர் வாங்கும். தளபதி நின்ன இடம் அப்படின்ற இந்த இடம் மாறும். பஸ் ஸ்டாப்பு இன்னொரு நாள் பஸ் ஸ்டாப் மாறும். தளபதி சுற்றுப்பயணத்துக்கு வெற்றி பயணத்துக்கு வந்த இடத்துக்கு வாங்கன்னு பஸ் ஸ்டாப் மாறும் பாருங்க. அண்ணா சாலைன்றது பேரே மாறும் இந்த இடத்துக்கு நாளைக்கு தளபதி வரது. இந்த பேனர் பேக்கில் பார்த்துட்டு இருக்கோமே, ஆக்சுவலாக நான் கேட்டுட்டு இருந்தேன், இதை ரிமூவ் பண்ணி இந்த இடத்துல வைக்க போகிறது ஆபத்துன்னு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது எங்கே வச்சாலும் ரிமூவ் பண்ண சொல்லிடுறாங்க. இது ஏதோ பப்ளிக் இடையூறாக இருக்குன்னு சொல்லிட்டு தாங்க இந்த இடத்துல வச்ச போர்டு கொஞ்சம் மாற்றி வச்சாச்சு. அது ஏதோ சிலையை கொஞ்சம் மறைச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். கண்டிப்பாக அவங்களும் எங்களுக்கு நல்ல அனுமதி கொடுத்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஏற்ற நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். போர்டை கவுத்திக்கு உடனே உட்காந்து அங்கே வச்சாச்சு. நீங்களே பாருங்க, உடனே உட்காந்து வச்சாச்சு. பப்ளிக்கு எந்த ஒரு இடையும் கொடுக்கக்கூடாது. எங்கள் தளபதி அதை நினைக்கிறாரு, எங்கள் பொலிச்செயலாளர் அதை நினைக்கிறாரு, எங்கள் மாவட்ட செயலாளர் அதை நினைக்கிறாரு, நாங்களும் அதை நினைக்கிறோம். மக்கள் சந்தோஷமா இருக்கணும் தான் எங்கள் தளபதி ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவருக்கு நாங்கள் பொதுமக்களுக்கு நாங்கள் ஏன் இடையூறு கொடுக்க போகிறோம் சொல்லுங்கள்? அவங்கள பாதுகாப்பாக கூட்டு பெண்களுக்கு வாலண்டியர்ஸாக நாங்களே பெண்களை ஒருக்கு பதமாக வச்சுங்க, சின்ன பசங்களை ஒருக்கு பதமாக வச்சிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு குழுவாக பிரிஞ்சு இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர் சார். குஷி ஆனந்த் சார் பார்வையிட்டு போகிறாங்க, பாம்பெலாம் ட்ரை பண்ணிட்டு வராங்க. அவங்க 2 வாரத்தை பார்த்தீங்களா? பார்த்தோம். என்ன பேசுங்க? அவர் வந்ததுலேருந்து அவரை உற்சாகமாக வரவேற்று அவரை ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு காலைல இடத்தெல்லாம் பார்த்துட்டு பக்காவை பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த இடத்த அவர் தான் பார்த்துட்டு மாற்று இடம் வழங்கி உடனே எஸ்பிஎஸ்க்கு போயிட்டார். உடனே எஸ்பிஎஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு அந்த மின்கம்பம் குளம்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. பப்ளிக் எங்களுக்கு மெயின் தளபதியாக தான் இருக்கிறாரு. நாங்கள் பப்ளிக்கு எந்த இடையும் இல்லாமல் இருக்கணும், யாருக்கும் எந்த ஒரு சேதனம் ஆயிடக்கூடாது. அதனால் உடனே இந்த மாற்று இடத்த உடனே மாற்றிட்டு கோரி உடனே இந்த இடத்த இது பண்ணி
உடனே இது பண்ணிட்டார். இன்னைக்கு காலைல போய் வேளாங்கண்ணி பேராலயம் இருக்கிற கோயிலெலாம் போயிட்டு வழிபட்டு வந்திருக்காரு. இப்போ எல்லாம் ஃபுல் ரவுண்ட்ஸ்லேயே தான் இருக்காரு. அவர் ரெஸ்ட்டே இல்லை. ஃபுல்லாக பப்ளிக் எங்கெங்கே இடையூறு இருக்கக்கூடாதோ எல்லா இடத்துலையும் போயிட்டு ரவுண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்காரு. நாங்கள் வந்து இதில் மின்சாரத்துறையில் போயிட்டு ஒரு டைம் கேட்டு வந்திருக்கோம். நாளைக்கு எங்களுக்கு வந்து இது பண்ணி தளபதி வரப்போ வந்து கொஞ்சம் மின்சாரத்தை எங்களுக்கு ஒரு 1 hour டைம் கொடுங்க. ஓகே, எத்தனை மணிக்கு சார் பேசுகிறாங்க? தளபதி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே போன ரவுண்டானத்தில் வந்து டைம் கேட்டது 10 மணிக்கு கேட்டிருந்தோம். இப்போ இந்த இடம்னால எங்களுக்கு 12:30 மணிக்கு கொடுத்துருக்காங்க. காவல்துறையிலேருந்து 12 மணிக்கு மதியானம் 12:30 மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்துடுவார், தளபதி வந்துடுவார். தளபதி அண்ணன் வந்து காரைக்கால் வழியாக வரதாக சில நியூஸில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே வராங்க அண்ணன் சொல்ல முடியுமா? இல்லை, அது கொஞ்சம் சஸ்பென்ஸாக தான். புத்தூர் ஆனால் இங்கே வர்றது கன்ஃபார்ம். இந்த இடத்துல பேச போகிற கன்ஃபார்ம். அவர் எப்படி வராருன்னு தெரியாது. ஹெலிகாப்டரும் வரலாம் அண்ணன். அவர் அந்த ஒருத்தர் படத்தில் சொல்ல டைலாக், எப்போ வருவோம் எப்படி வருவோம் யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவார், கரெக்டான இடத்துக்கு வருவார். தளபதி தளபதி நாளைய முதல்வர், மக்கள் விரும்பும் தளபதி, மக்கள் விரும்பும் முதல்வர், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் நாளைய முதல்வர், சரித்திர தலைவன், சரித்திரம் படைக்க போகும் தளபதி, சரித்திர தலைவன், வெற்றி தலைவன், வெற்றி தலைவன், மக்கள் தலைவன். ரொம்ப நன்றிண்ணா, வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.